சென்னை சாலியர் மகாசன சங்கத்தில் ஜூலை மாத கூட்டம் ஏற்கனவே இந்த கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப உதவியாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஆரம்பத்திலேருந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் பெரியவங்க ஆரம்பித்த ப்ரோக்ராமை நாம் இந்த மீட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு இடைவெளி கூட இல்லாமல் நம்ம வந்து நடத்துகிறோம் அப்படின்னா இங்கே நடத்த இருக்கின்ற ஒரு ப்ரோக்ராம் தான். இங்கே நல்ல ப்ரோக்ராம் தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய ஒருங்கிணைப்பில் தான் நம்ம வந்துட்டு இப்போ எல்லாமே நம்ம வந்துட்டு நல்லபடியாக இருக்கிறோம். இன்றைக்கி சென்னையில் இருக்கிறவங்க தாராளம் எல்லோரும் கலந்துருக்கலாம். அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்மளுடைய மீட்டிங் ஏதோ எங்கெங்கோ மீட்டிங் லைன்ஸ் கிளப்பு அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் எல்லா மீட்டிங்கும் போகிறோம். நம்மளுடைய இனத்தில் நம்ம மக்களை வந்து நம்ம இங்கே வந்து பார்க்குறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் கடைப்பிடித்த ஒரு சில ஒழுங்குமுறைகள், நமக்கு வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை பாடங்கள் எல்லாமே அதன் அடிப்படையில் என்னது எடுக்கிறோம். வேறு கேஸ்டில் உள்ளவங்க இன்றைக்கி கேட்குறாங்க, நாங்கள் உங்கள் மீட்டிங் வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா சாலியர் டிவிங்கிறது பொதுப்படையான ஒரு டிவி. நம்ம ஆட்கள் மட்டும் அல்லாது அது பப்ளிக்கில் போயிடுச்சு, உங்களுக்கு சேனலில் போயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மருத்துவம் நமக்கு வந்துட்டு நம்ம உடம்பை கெடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மருத்துவ முறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள மருந்து மெடிசன்ஸு அதில் பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எந்த வகையில் அது போய் சைடு எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது முதற்கொண்டு நமக்கு வந்துட்டு இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் மருத்துவ முறைகள் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு தெரியுதோ தெரியலையோ வெளிநாட்டவர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு மெடிசன் நம்மளுடைய தமிழக மெடிசன்ஸ். நம்ம நிலைமை சித்த மருத்துவம் வந்து நம்ம மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழுடைய இந்த மருத்துவ முறைகள் ரொம்ப அருமையாக வந்து வேலை செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா. ஸோ இன்றைக்கி நான் எடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பக்தி யோகம், கிரியாயோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பக்தி யோகம். ஸோ ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது வைக்கின்ற அன்புக்கு என்னது, அதுக்கு பேர் பாசம், அப்படித்தானே? ஆமாம். ஒரு காதலன் தன்னுடைய காதலி மீது வைக்கின்ற அந்த அன்புக்கு பேர் காதல், கரெக்டா? ஒரு தொழிலதிபர் தன்னுடைய தொழில் மீது வைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த தொழில் பக்தி. ஒரு மனிதன் இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்புக்கு பேர் தான் பக்தின்னு பேர் வச்சு. பக்தினா என்னமோ ரொம்ப பெருசாக இதை நினச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ மனிதன் இறைவன் மீது வைக்கக்கூடிய வந்த அந்த 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 அன்புக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பக்தி. ஸோ அன்பு தான் எல்லாத்தையும் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கக்கூடியது அன்பு மட்டும்தான். அன்பால் தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி நாம் வந்து இணைஞ்சிருக்கிறோம். ஸோ அன்பு தாய் நம்மளுக்கு அந்த அன்பாக வளர்க்கலைன்னா நாம் இன்றைக்கி கிடையாது. நம்ம மட்டும் இல்லை, எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் அந்த தாய் தன்னுடைய அன்பை புகட்டி தான் அந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துருக்குறாங்க. புரிஞ்சுக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இறைவன் மீது அதீத காதல் வச்சுருந்தாங்க. அதீத காதல், பக்தினா அதுதான் பக்தி. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பக்தி நாம் இறைவன்ட்ட எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா, இறைவனே அங்கே இறங்கி வந்திருக்கிறான். அவன் பக்தியை பார்த்து அவனே இறங்கி வந்திருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து பக்தி வச்சுருப்பாங்க பாருங்க. நம்மளுடைய சாலை சமுதாயம் பக்தி செலுத்துறதுக்கு நிறைய கோயில்களில் நம்மளுடைய தங்குறதுக்கு உண்டான மடங்களை மற்ற எல்லாத்தையுமே விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அன்னைக்கு உள்ள நிலைமையை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்கிறீங்க இல்லையா சைக்காட்ரிஸ்ட், அன்னைக்கு உள்ள தாய்மார்கிட்ட சைக்காட்ரிஸ்ட் டாக்டரே தோற்று போகிறாங்க. இன்னைக்கு உள்ள சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனோவியாதி இல்லைங்களா? அப்போ ஒரு மனதன் தான் மனிதனாக இருக்கிறான். அப்போ இந்த உடம்புக்கு எவ்வளோ வியாதிகள் வருது, அதுக்குள்ள நம்ம மருத்துவ முறைகள் எல்லாமே நாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். கொடுக்குறோமா இல்லையா? அப்போ மனசுக்கு ஒரு மெடிசன் அவங்க கண்டிப்பாக அவங்க கொடுத்துட்டு போயிருக்கணுமா இல்லையா? உடம்புக்கு மருத்துவ முறையை சொல்லிட்டு போனவங்க மனதுக்கும் அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு முறைகளை சொல்லி கொடுத்துட்டு போகணும். ஏன்னா மனம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்குது. உறுப்பு இல்லாமல் அந்த உடம்பு இயங்காது. இல்லை அதை அவங்க கண்டுபிடிக்காமல் அந்த உறுப்பை அவங்க வந்து கொண்டு போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சொல்லப்படுகின்ற 6 மதங்கள், இந்து மதத்தில் ஆணி வேர் என்னது?
6 மதங்கள் நான் சொல்லி ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். அதாவது ஒன்று சைவம், அடுத்து வைணவம், அடுத்து சாக்தம் சொல்லுவாங்க. சைவ வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா சாக்தம், அப்புறம் கௌல்யம், சௌரம் சொல்லுவாங்க. சௌரம்னா சூரிய பகவானை வச்சு வழிபடுது. இன்னைக்கு உள்ள ஜோதிட முறைகள் எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே எதுலேருந்து வந்தது? ஜோதிட முறைகள் எல்லாமே எதுலேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா சௌரம், அந்த மதத்துலேருந்து தான் வந்தது. இந்த இன்னைக்கு நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, ஜோதிடம் எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா சௌர மதத்துலேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌமாரம், முருகனை வெளி வச்சு நம்ம வழிபட்டுருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கணாபத்தியம்னு சொல்லுவாங்க. 2, 4, 6 இந்த 6 முறைகள்லையும் ஆணி வேர், இந்த 6 மதங்களுக்கும் ஆணி வேர் தாங்க இந்த பக்தி. 6 மதங்களுக்கும் ஆணி வேர் தான் இந்த பக்தி. இந்த பக்தியில நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்தியை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சரியைன்னு சொல்லியிருக்காங்க. சரியை. அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கிரியை. அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா யோகம். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஞானம். ஒரு மனிதன் படிப்படியாக இந்த நிலையில அவன் போய் சேர்றது தான் இந்த ஞான நிலை. எடுத்த உடனே போய் ஞான நிலைக்கு போக முடியுமானா போக முடியாது. எடுத்த உடனே ஒரு ஞானி ஆகணும்னா முடியாது. எடுத்த உடனே குழந்தை எம்பிபிஎஸ்ல கொண்டு சேர்ப்பீங்களா இல்லை எம்பிஏல கொண்டு சேர்ப்பீங்களா? எடுத்த உடனே எங்கே கொண்டு சேர்ப்பீங்க? ப்ரீகேஜி. ப்ரீகேஜிக்கு முன்னாடி இப்போ 2 கேஜிலாம் வந்துருக்குது. நாம எல்லாமே 1/2 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? காலை திரும்பி கொண்டு விட்டுருப்பாங்க. இன்னைக்கு வந்து ப்ரீகேஜிக்கு முன்னாடியே 2 வருஷம் நீங்கள் போனால் தான் ப்ரீகேஜியை சேர்க்க முடியும். அதுக்கப்புறம் எல்கேஜி, அதுக்கப்புறம் யூகேஜி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அப்படி நீங்கள் அப்படியே தான் நீங்கள் போக முடியும். இன்னைக்கு அப்படித்தானே? இந்த 4 இதை நீங்கள் அடையணும்னா சரியையில் போகாமல் ஒரு ஞானி ஆகவே முடியாது. அவருடைய பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா சரியையில் தான் ஆரம்பிச்சு ஆகணும். எந்த ஒரு ஞானி எடுத்துக்கோங்க, அவர் பக்தி இல்லாமல் உள்ள போயிருக்க முடியுமா? ஒரு பற்று இல்லாமல் உள்ள போயிருக்க முடியுமா? சத்தியமா முடியாது. நான் இப்போ ஆனா படிக்கலை அப்படின்னா முடியுமா? ஆனா படிக்கலைன்னா இன்னைக்கு கல்வி இல்லை. ஆனா மட்டும் இல்லை, ஆனா என்ன ஸ்டார்டிங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தானே? இன்னைக்கு ஒரு ஆப்பிள், இந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிள் சொல்றோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ எழுத்த சொல்றதுக்கே ஒரு பொருள் தேவைப்படுது. நீங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஏ ஃபார் ஆப்பிள், ஆனானா அம்மா, அவனானா ஆடு, ஈனானா இல்லை. இங்கேருந்து தான், இதுலேருந்து தான் அங்கேயும் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் எடுக்கிறாங்க. போட்டுட்டு அம்மா. அப்ப ஒரு எழுத்தை நமக்கு சொல்றதுக்கே இங்க ஒரு பொருள் தேவைப்படுது. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு எழுத்தை நீங்க படிக்கிறதுக்கே ஒரு பொருள் தேவைப்படுது. அதை மைண்ட் கேப்சர் பண்ணணும். இந்த ஆனாவை கேப்சர் பண்ணனா அம்மா அப்படி எழுதுனா தான் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா. இந்த பழைய தமிழ் புக்கில் ஒன்னா புக்குன்னா ஆவன்னா போடணும்னா ஆடு, அப்படித்தானேங்கய்யா? அப்படித்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஈனா போட்டா இலை, ஈனா போட்டா ஈ. அந்த ஒரு எழுத்துக்கு தான் அந்த வார்த்தையை அங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? நம்மளுடைய மனதுக்கு ஒரு பிக்சர் தேவைப்படும். புரிச்சுக்க. இப்ப நம்ம மதத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உருவ வழிபாடு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம மதத்துல என்னது? உருவ வழிபாடு. எதுக்காக உருவ வழிபாடு பண்ணணும்? அந்த கல்லுல அது இதுதான் இருக்கா? அப்படி கிடையாது. நீங்க சாதாரண ஒரு எழுத்தை படிக்கிறதுக்கே நீங்க ஒரு இந்த மைண்ட் கேப்சர் பண்றதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. இந்த ஏ ஃபார் ஆப்பிளுக்கே ஒரு பொருள் தேவைப்படுது. ஆப்பிள்ங்கிற ஒரு பொருள் தேவைப்படுது. ஆனா அப்படிங்கிறதுக்கே தேவைப்படுது. அப்ப ஞான நிலை போறதுக்கு இத்தனை 6 முறையில நமக்கு வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப பக்திக்கு அவங்க எத்தனை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனாக்கு அம்மா சொன்னா தான் நமக்கு புரியுது. அப்ப முருகன் அப்படிங்கிறது நீங்க ஒரு தெய்வத்தை நீங்க வணங்க போகணும் அப்படின்னா அவருக்கு எத்தனை ஸ்டோரி, எத்தனை கதைகள் இந்து மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாமே கதைகள். நம்ம ராமாயணம் படிக்கிறோம், மகாபாரதம் படிக்கிறோம், ஸ்கந்த புராணம் படிக்கிறோம். எல்லா புராணங்களும் விரிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக விரிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க? இந்த பக்தி அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்க விரிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆனா அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை எப்படின்னா, மிகப்பெரிய கடவுள் வந்து மிகப்பெரிய கடல். அதை கற்றுக்கிறதுக்கு எத்தனை புக்கு வேணும் யோசிச்சு பாருங்க. எத்தனை புக்கு வேணும்? அப்போ அவ்வளவு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை நோக்கி போகுது? நீங்கள் எந்த புக்கை எடுத்துக்கோங்க, இந்த பக்தி இல்லாமல் இருக்குமா பாருங்க? இருக்கவே இருக்காது. இந்த பக்தியை சொல்லாத புக்குகள் ஏதாவது இருக்கா? இல்லை எந்த மதமாவது இருக்கா? இந்த மதத்தோட மற்ற மதங்கள்லையும் யோசிச்சு பாருங்க. மற்ற மதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க? பக்தியை தான் அவங்களும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க கரெக்டாக தோழ போகிறாங்க, அல்லது ஒரு மீட்டிங்கு அந்த இதுக்கு போகிறாங்க, எல்லா இதுக்கும் போகிறாங்க. எல்லா இதுக்கு வந்து போகிறது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனத்தை சரி பண்ணுறது தான். புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய மனம் ஈடுபாடு இன்னைக்கு நிறைய கோர்ட்டு கேஸு வழக்குகள் நிறைய போது காரணம் என்ன? இந்த பக்தி இல்லை. இந்த பக்தி இல்லை. பக்தி அப்படிங்கிறது என்னன்னா இறைவன் மீது வைக்கக்கூடிய முழு நம்பிக்கை தான் பக்தி. முழு நம்பிக்கை, முழு நம்பிக்கை வச்சாங்க. அவங்க இந்த ஞானங்களை அடைஞ்சு இறைவனோட இரண்டரை கலந்தாங்க. இன்னைக்கு உள்ள பக்தி எப்படி இருக்குது? ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிறான், இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கறதுக்காண்டி போறாங்க. இன்னைக்கு உள்ள பக்தி அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு உள்ள பக்தி எல்லாமே லிஸ்ட் வச்சுக்கிறான். இன்னைக்கு ஒரு சில இடங்களுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இது எல்லாமே நாங்கள் தருவோம், இது எல்லாமே நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு பக்தி அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆகிப்போச்சு, விற்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ தாய்க்கு இயற்கையிலேயே அந்த குழந்தை மீது பாசம் வரணும்னா வரக்கூடாது. பாசம் இருந்தால் தானே அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்க்க முடியும். அப்போ நாம் இறைவனோட குழந்தைகள், அப்படித்தானே? தாய் எப்படி நம்ம மீது எவ்வளவு பக்தி வச்சிருக்கிறாளோ, இறைவனும் நம்ம மீது அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க. நாம தான் அதை புரிஞ்சிக்காம தாயை ஒதுக்கி விட்டு போயிட்டே இருக்கிறோம். நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பக்தி அப்படிங்கிறது ஒரு தனியா ஒரு பெரியவங்களுக்கு உள்ளது. வயசாகி போனா அதுக்கு போக போற ஒரு இது நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம குழந்தைகள் நம்ம எல்லாமே சிறு வயதுலேருந்து நம்ம வந்துட்டு இன்னைக்கு மொட்டை போடுறதுலேருந்து எல்லாமே பக்தி முறையில் தான் நம்ம கொண்டு போயிருக்கோம். அதில் நிறைய சயின்ஸ் இருக்குது, அது வேற விஷயம். அப்போ இந்த பக்தியை நம்ம இந்த பக்தி இந்த 4 விதம் இருக்கு இல்லையா, இந்த 4 விதத்தையும் 4 படுத்துறோம். 4 படுத்துறோம். அதையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த 4 படுக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, அப்புறம் செல்வம், அப்புறம் வீரம். அதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்து ஒன்று தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குலப்பெருமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிகமாக ஒருத்தன் கல்வி கற்றான் அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட போய் பேசி பாருங்க, அவன் எதுக்கு எடுத்தாலும் முரண்டு பேசுவான். எனக்கு தெரியாத உனக்கு தெரியுமா? கல்வி செருக்கு. ஒரு மனிதனுக்கு எப்ப பக்தி போகும்? கல்வி செருக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சுன்னா, நான் படிக்காததே இந்த பக்தி சொல்லி கொடுக்க போகுது. நான் யார் தெரியுமா? நான் MBBS MBA என்னென்ன லண்டன் MRS கட்சி என்னென்ன சொல்றாங்க. இன்னைக்கு MBA நான் வந்து ஆஸ்திரேலியா படிட்டு வந்தேன், அது படிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ரைட்டுங்களா? அந்த கல்வி செருக்கு சத்தியமா அவனை அழிச்சிருன்னு சொல்றாங்க. கண்ணப்ப நாயருக்கு அவள் எவ்வளவு படிச்சவர் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே படிக்காதவர். 63 நாயன்மார் கதை படிச்சிருக்கீங்களா? அதில் கண்ணப்ப நாயர் 3ஆவது நாளே மோட்சம் அடைஞ்சிட்டார். பக்தியில் இன்னைக்கு இந்த 63 பாடல் வரும். கலைமலிந்த கண்ணப்பன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கலைமலிந்த கண்ணப்பன் சொல்லியிருப்பாங்க. அவர் படிக்கவே இல்லை, ஆனால் அதில் என்ன வார்த்தை எழுதியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கலைமலிந்த கண்ணப்பன் வாசிச்சிருக்கிறாங்க 63ல். கலைமலிந்தன் என்ன அர்த்தம்? மித்த படித்தவர். உலகத்தில் உள்ள எல்லா கல்வியும் கற்றவனுக்கு பார்த்தீங்கன்னா கலைமலிந்தன் தமிழில் போடுவாங்க. கலைனா எல்லா கலைகளும். மலிந்த அப்படின்னா மலிவுனா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் சகஜமாக கிடைக்கும்னா மலிவு, அப்படித்தானே? சீப்பாக கிடைக்கும்னா அதுக்கு பேர் தான் மலிவு.
அப்படித்தானே? நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா என்ன வேணாலும் அவர் வந்து சொல்லுவார். களமழிந்த கண்ணப்பன் அதிகமா அந்த அளவுக்கு அவர் படிக்கவே இல்லை. ஆனா அவர் வந்து களமழிந்த கண்ணப்பன் சொல்லியிருக்கிறார். படிக்கவே இல்லை. ஆனா அவருடைய முன்ஜென்மம் அது வேற விஷயம். அர்ஜுனன் தான் அவர் திருப்பி வந்து வர்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பனா பெறப்படுத்து அவர் வர்றாரு. ஏன்னா வில்லால இறைவனை அடித்த ஒரு தோஷத்துக்காக வேண்டி திரும்ப அவர் வந்ததாக புராணங்கள் சொல்லுது. வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கூட சண்டை போட்டு அந்த வில்லால் ஒரு அடி அடித்ததுனால திருப்பி அவர் வந்துட்டு இந்த ஜென்மம் எடுத்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஏற்கனவே அவங்க எல்லாமே அந்த ஜென்மத்தில் எல்லா கலைகளையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த ஜென்மத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா 3 நாள்ல இறைவனுக்கு அவரை முக்தி கொடுக்குறாரு. எந்த நம்பிக்கையில் அவர் கொடுத்தாரு? இறைவன் மீது தீராத ஒன்று, இறைவன் மீது தீராத நம்பிக்கையில் 3 நாளில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா எல்லா அடியார்களும் இன்னைக்கு வந்து பொறாமப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா கண்ணப்பனை மட்டும்தான். மற்றவங்களாம் ரொம்ப நாள் இருந்து இறைவன் அவரில் வாங்கினாங்க. ஞான சம்பந்தர், அப்பருக்கெல்லாம் 80 வயசுல அவருக்கு வந்து கொடுத்தாரு, முக்தி கொடுத்தாரு. 80 வயசு 82 வயசுல கொடுக்குறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு சில ஆசைகள் எல்லாம் காட்டி கொடுக்குறாரு இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ யோசிச்சு பாருங்க, 80 வயசு வரைக்கும் அவருக்கு, 32 வயசு வரைக்கும் திருஞான சம்பந்தர், ஞானம் வந்து இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமாக கொடுத்து வாழ வச்சு அலைய வச்சு ஊரெல்லாம் அலைய வச்சு பாடல் பட வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கொடுக்குறாரு. இவருக்கு அந்த இடத்துலையே அந்த இடத்துலையே அவர் வந்து கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த கல்வி செருக்கு என்ன செய்யணும்னா ஒரு மனுஷனுடைய பக்தியை குறைச்சிடும். பக்தி அவனை கூட்டு கோயில் கூட்டு பாருங்க, வரமாட்டான். நிறைய படிச்சுட்டான். அவன்கிட்ட நீங்க பேசவே முடியாது சார், நீங்க பேசவே முடியாது. அவன்கிட்ட வித்தப்படுத்த நீங்க பேசவே முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்வம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட பணம் இருக்கு, நான் எதனாலும் ஜாதிச்சுக்கிறேன், அப்படித்தானே? என்கிட்ட பணம் இருக்கு சாமி, எனக்கு வேதி வந்தா நான் ஊசியை போட்டுக்கிற போறேன் இல்லையா? இன்னைக்கு பணம் இருக்கிறவங்க வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு மன கஷ்டங்கள் நிறைய இருக்கு. பணத்தை விட மன கஷ்டங்கள் அவ்வளவு மலிஞ்சு போய் கிடக்கு. தூக்கம் வரல சார், தூக்க மாத்திரை இருந்தா கொடுங்க டாக்டர் வந்து கேட்குறாங்க. தூக்கமே வர மாட்டேங்க எனக்கு அப்படிங்களா? 2 மணிக்கு நான் படுத்து பார்க்குறேன், தூக்கம் வர மாட்டேங்க. என்ன கல்வி செருக்கு சார், செல்வ செருக்கு. செல்வம் என்ன செய்யும்? ஒரு மனுஷனை நிம்மதி இல்லாமல் படுத்தி விடும். ஒருத்தனுக்கு அளவு கடந்த செல்வம் வருது அப்படின்னா அவனை நிம்மதி இல்லாமல் படுத்தி விட்டுரும். ஏன்னா இந்த செல்வ செருக்கு ஒரு மனுஷனை எவ்வளவு கீழ்த்தரமா நினைக்கணுமோ அவ்வளவு கீழ்த்தரமா நினைக்க வைக்கும் சார். எவ்வளவு கீழ்த்தரமா நினைக்க வைக்கணுமோ அவ்வளவு கீழ்த்தரமா நினைக்க வைக்கும். இந்த செல்வ செருக்குனால ஒருத்தர் என்னால இதேவன் என்ன பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனவெல்லாம் பட்டினத்தார். மிக ராஜா சோழ மன்னருக்கு கடன் கொடுக்குற ஸ்டேஜில் இருந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினத்தார். மன்னர்களுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு இருந்தார் பட்டினத்தார். இந்த செல்வ செருக்கு என்னை வந்துட்டு இறைவன் அடைய உடையலன்னு சொல்லிட்டு சனத்துல உதறிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். சனத்துல ஆமா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இறைவன் வந்து காட்டி கொடுக்குறாரு. இறை பக்தி உள்ளவங்க தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இறை பக்தி இல்லாமல் அவர் கிடையாது. இறைவன் வந்துட்டு இந்த செல்வ செருக்கு என்னை மறைக்கிறது. ஏன் அவர் விட்டுட்டு போனாரு? காதற்ற ஊசி எதுக்கு அவர் சொல்றாரு? காதற்ற ஊசினா என்ன? அது ஒரு செல்வம், உங்ககிட்ட இருக்கிற செல்வம். நீங்க ஊசினா ஊசியை நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, எல்லாமே மறைபொருளா தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நீங்க தங்க ஊசிங்கிறனால கண்ணில் குத்துக்கிட முடியும்? குத்த முடியாது. அதாவது காதற்ற ஊசின்னு என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருக்கிற அவ்வளவு செல்வமும் பயன் பெறாது. நீங்க அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, தயவுசெய்து வச்சுட்டு இருக்காதீங்க. காதற்ற ஊசினா ஊசி நீ அவன் வேற ஏதாவது பொருளை சொல்லியிருக்கலாம். அவர் கல்வி இல்லாம இருக்கிறாரா, இல்ல ஒரு வீரத்துல கம்மியா இருந்திருப்பாரா? இருக்க மாட்டாரா? செல்வம் அதிகமா விட்ட இந்த செல்வத்தால் உனக்கு பயன் இல்லப்பா, நீ எல்லாத்தையும் நீ இங்கதான் நீ விட்டுட்டு போயாகணும். அன்னை நீ என்ன வேணாலும் நீ வச்சுக்கோ, இந்த பொருளை நீங்க விட்டுட்டு தான் போயாகணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த செல்வ செருக்கு அப்ப இருக்க போய்தான் அவர் இறைவன் அவருக்கு வந்து அங்க வந்து ஒரு வழியை சொல்லியிருக்கிறாரு. ஒரு வாரத்தை தான் கொடுப்பாரு இறைவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வாரத்தில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். ஊசியில தைக்கிற ஊசியா நினைச்சிட்டு தைக்கிற ஊசியை சொல்லல. ஊசியிலிருந்து ஊசினா ரொம்ப சின்ன பொருள். நீ உன்கிட்ட மழை அளவு பணம் இருக்கு,
ஊசி அளவு உள்ள பொருளை கூட உன்னால் தூக்கிட்டு போக முடியாது. ஊசி அளவு தங்கத்தே நீ ஊசின்னு வச்சிருந்தா கூட தூக்கிட்டு போக முடியாது. பாதி இங்கே விட்டுட்டு தான் போயாகணும். சரி சாமி, நான் இந்த ஜென்மத்துக்கு நான் பிடிச்சிட்டேன், சேர்த்து வச்சிருக்கேன், அடுத்த ஜென்மத்துக்கு கூட வருமானா அதுவும் வராது. இந்த கல்வியை தவிர வேற எந்த பொருள் இதில் வராது. கல்வி மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு வரும். புரிஞ்சுக்கங்க, கல்வி மட்டும்தான். ஒருவன் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்படைக்குன்னு யார் சொல்லியிருக்கிறாரு? வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒருவன் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்படைக்கும். 7 ஜென்மத்துக்கு கூட வரக்கூடியது ஒன்னே ஒன்று மட்டும்தான், கல்வி மட்டும்தான் வரும். கல்வி மட்டும்தான் வரும். இப்போ தானே பார்த்தா கண்ணப்பாரு, கலை மணிந்தா கண்ணப்பன். அப்போ ஏற்கனவே அவருக்கு கலை இருக்க போய்த்தானே இந்த ஜென்மத்தில் அது வந்திருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கல்வி இல்லைன்னா அவருக்கு எப்படி கலை மணிந்த கண்ணப்பன் நீங்கள் பட்டம் கொடுக்க முடியும்? அவருக்கு கொடுக்க முடியாது. சுந்தரமூர்த்தி சும்மா கிடையாது. அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வம், அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வீரம், பலசாலி. அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது பேச முடியுமா? ஒரு போட்டுருவான், ஒரு சாத்திடுவான், ஒரு அப்பிடுவான். நான் சொல்கிறது நீங்கள் அவன்கிட்ட போய் அறிவுரை சொல்ல முடியுமா? அவன்கிட்ட போய் பக்தி வளர்க்க முடியுமா? சத்தியமாக பக்தி வளர்க்க முடியாது. வீரம் மிகப்பெரிய செருக்க கொடுக்கக்கூடியது வீரம். வீரம் எவ்வளவு நீங்கள் நன்மைக்கு பயன்படுத்தி இருக்கிறீங்களோ. மன்னர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதை நன்மைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது முதல் புரிஞ்சுக்கங்க. எதிரிகள் நம்மளை தாக்க வந்தா அந்த நேரத்தில் மட்டும்தான் அவங்க வீரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. சும்மா போய் சண்டைக்கு போக மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நாங்களுக்கு வேலை இல்லை என்ன, அப்படித்தானே? யாராவது சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க வீரத்தை காமிச்சாகும். வேறு வழியே கிடையாது. நம்மள்கிட்ட அப்படி மாதிரி தான். நம்மள்கிட்ட வீரம் இருக்குது, வீரம் இல்லாமலாம் கிடையாது. வீரம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, பயன்படுத்துறது இல்லை. கண்டிப்பாக அதுவும் வந்து கட்டணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குலப்பெருமை. ஒரு மனுஷனுக்கு நான் வந்துட்டு இந்த குளத்தில் பிறந்திருக்கேன், நான் வந்துட்டு மேல் ஜாதி, புரிஞ்சுட்டிங்களா? எங்கள்கிட்ட தான் நீங்கள் எல்லாமே சொல்கிறாங்க இல்லையா? குலப்பெருமை. நான் யார் தெரியுமா? நான் பெரிய ஜமீன்தாருக்கு பையன் சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் அந்த பையன்ட்டெல்லாம் போய் நீங்கள் பேச முடியுமா? அவங்க வந்துட்டு இன்றைக்கும் குளத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சாமி. இன்றைக்கும் குளத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி எல்லாருமே சமம் ஒன்று சொல்லியாச்சு. ஆனாலும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இல்லை, நாங்கள் இந்த சாதி, இன்னும் கோத்திரம், இன்னும் குளம், எங்கள் நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. நிறைய இன்றைக்கி இருக்கு இல்லையா? சொல்லக்கூடாது ஒரு சிலர்லாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த குலப்பெருமை அவனுடைய பக்தியை வந்து சத்தியமாக குறைச்சிடும். ஸோ இந்த 4ல் சரியை தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்குற சப்ஜெக்டு சரியை இப்போ நம்ம சொல்லிட்டோம். சரியான பக்தி. முன்னோர்கள் இந்த பக்தியை எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார். பக்தியை எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஒழுக்கமா வாழ்றதுக்கு. அடுத்து முத்தி அடைவதற்கு, உதவி செய்வதற்கு கூட பயன்படுத்தி, உதவி செய்யறதுக்கு, அன்னதானம் பண்ணுறாங்க. ஆமாம், பக்தி மூலியமாக அதை போய் செய்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்தி எல்லாமே செய்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அதாவது 2 வகையில் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒன்று, அழிவுள்ள இந்த உடம்புக்கு தேவையானதை பெறுவது, அது ஒரு வகையான பக்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் முன்னோர்கள் பயன்படுத்தின முழு பக்தியும் அழிவற்ற இந்த ஆத்மாவுக்கு தான் அந்த பக்தியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. உயிர்னு சொல்றீங்க இல்லையா? அழிவுடக்கூடிய இந்த உடம்புக்கு ஒரு பக்தியை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அழிவற்ற ஆத்மாவுக்கு ஒரு பக்தியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அழிவுள்ள உடம்புக்கு யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறானோ எல்கேஜியோட நிப்பாட்டிடும், முடிஞ்சு போச்சு, கல்வி முடிஞ்சு போச்சு. அவன் எம்பிஏ போக முடியாது. எனக்கு வந்துட்டு வீடு வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும், அந்த இது எல்லாம் வேணும், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் பக்தி அதுக்கு தான் உண்டுதான், இல்லாமே எல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக இறைவன் கொடுக்காம இருக்கவே மாட்டார். அவர் எப்போ கொடுக்க மாட்டார்னா அந்த பொருள் அவனுக்கு தீமை செஞ்சிரும்னா அது கொடுக்க மாட்டார். இறைவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்து ஒரு பொருள் கிடைக்கல அப்படின்னா, இந்த பொருள் உன்னை அழிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த பொருளை அவர் தரமாட்டார். அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு கொடுக்கல.
அப்படித்தான் இன்னைக்கு உள்ள பக்தி இருக்கு. இன்னைக்கு உள்ள பக்தி எல்லாமே எதிர்த்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே, டேய் உனக்கு அது வந்துச்சுன்னா நீ அழிஞ்சிருவடா அப்படிங்கிறதுக்காண்டு அவர் கொடுக்காம இருந்தார். கொடுக்க மாட்டார் ஒரு பொருளை. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த பசங்க பைக் வாங்குறாங்களா, 2 லட்சம் 3 லட்சத்துக்கு பைக் வாங்குறாங்களா, அட்டம் பிடிச்சு வாங்கியிருக்கும். நடந்துருக்கு சார், நம்ம கேஷ்ல நடந்தது. அட்டம் பிடிச்சு வாங்கி பைக்கை வாங்கி 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி அதை ஓட்டி லாரியில் மோதி போய் யோசிச்சு பாரு. அப்போ வாகனம் அப்படிங்கிறதுனா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது தான் வாகனம், ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு இல்லை. அது நாம தான் டிசைட் பண்ணிக்கணும். அப்படித்தானே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கிறது அதுக்கு தானே பயன்படுத்துறது. எல்லாமே இங்கே அப்படித்தான். நீங்கள் இந்த உடம்பு அழிவுள்ள ஒரு பொருளுக்கு நீங்கள் என்ன பொருளை கேட்டாலும் அது சரியையோடு நின்றுடும். ஞானத்துக்கு வரவே வராது. யார் யாரையெல்லாம் ஆத்மாவுக்காக பக்தி செலுத்தினார்களோ, யார் யாரெல்லாம் ஆத்மாவுக்கு பக்தி செலுத்தினார்களோ அவர்கள் தான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அடியார்களும் சமாதி அடைஞ்சாங்க. புரிஞ்சுங்க. யார் யாரெல்லாம் தன்னுடைய ஆத்மாவுக்காக ஆத்ம உயர்வுக்காக, இன்னைக்கு நம்ம எல்லாரும் கும்பிடுறோம் இல்லைங்களா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் கும்பிடுறோம். மற்ற மதங்கள்ல சிவனுக்கு ஒப்பாக நம்ம மதங்கள்ல உண்டு, மற்ற மதங்கள்ல அவங்க கடவுளுக்கு ஒப்பா கிடையாது சார். ஜீசஸ் இன்னொரு ஜீசஸ் உருவாக்குப்பாங்க, கோயில் கிடையாது. அல்லாவுக்கு நேரம் இன்னொரு அல்லாவை உருவாக்கி பாருங்க, உருவாக்க மாட்டாங்க அவங்க. ஆனா நம்ம இந்து மதத்துல மட்டும்தான் ஒரு ஞானியை ஈஸ்வரனுக்கு என்னெல்லாம் உபச்சாரம் செய்கின்றோம் அந்த உபச்சாரம் உண்டு. இன்னைக்கு சமாதி கோயிலெல்லாம் பிரதோஷ பூஜை நடத்துறாங்கல்ல சார், சமாதி கோயிலில் பிரதோஷ பூஜை நடத்துறாங்களா இல்லையா? குருசாமியிலோ மற்ற சமாதி கோயில், எல்லா சமாதி கோயிலையும் பிரதோஷ பூஜை யாருக்கு? சிவனுக்கு தானே. அந்திக்கோ சிவன் கோயிலில் நம்ம அந்த பிரதோஷ பூஜையை நடத்துகிறோம். சமாதி கோயிலில் நம்ம நடத்துகிறோமா இல்லையா? நடத்துகிறோமா இல்லையா? அப்போ அந்த சமாதி அடைஞ்சவர் நம்ம யாருக்கு ஒப்பா நம்ம வச்சிருக்கிறோம்? சிவனுக்கு ஒப்பாக வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க பொருளுக்காக அவங்க வந்துட்டு சிவனை கும்பிடல. நானும் உன்னை மாதிரி சிவனாகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க கும்பிட்டுருக்குறாங்க. என்னுடைய ஆத்மாவும் உயர்ந்த நிலைக்கு வரணும், அப்படித்தானே உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க வணங்கி இருக்கிறாங்க. அவங்க உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ நீயும் ஈஸ்வரன் ஒரே இல்லை, ஈக்குவலில் இருக்கேங்கப்பா, ஈஸ்வரன் வேற இல்லை நீங்கள் வேற இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அவன் கும்பிட்டுட்டு இருக்கோம். அப்படித்தானே கும்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்து மதத்தில் மட்டும்தான் இது உண்டு, இந்து மதத்தில் மட்டும்தான் இது உண்டு. ஈஸ்வரனுக்கு ஒப்பா நம்ம நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்தான்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் குரு வந்தான்னு வச்சுங்களேன், குரு காலில் விடுவாங்க, பெருமாள் அப்புறம் தான் கும்பிடுவாங்க. ராமானுஜர் வந்தார் அப்படின்னா பின்னாடி அவர் பெருமாள் வர்றாரு, அவர்கிட்ட காலில் விட மாட்டாங்க, நேரம் அவர் காலில் அடியவர் காலில் வந்து விடுவாங்க. ஏன்னா இந்த சரியை கிரிய யோகம் இருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 வகை எடுத்துகிட்டு போனால் போயிட்டே இருக்கலாம். சரியை இப்போ நம்மளாம் அடியாவரெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் சரியை குரூப்பில் வருவாங்க. சரியை அப்படிங்கிற குரூப் இந்த 2 லிஸ்ட்டில் வருவாங்க. இது இறைவனை கும்பிடுறது, இது இறைவனை அந்த நிலைக்கு அடைஞ்சவங்கள நாம கும்பிடுறது. சரியில் வந்து இறைவன் பக்தி, புரிஞ்சுட்டீங்களா? சரியை யார் கும்பிடுறோம்னா அவருடைய அடியவரை கும்பிடுறதுக்கு பார்த்தா சரியை. இப்போ நான் ஜீவ சமாதெல்லாம் கும்பிட்டு இருக்கிறீங்களா, அதெல்லாம் சரியை வழிபாடு. ஒரு பக்தி வழிபாடு அப்படிங்கிறது இறைவனே சரியை கும்பிடுறதுக்கு பேர் இறைவன் சரியை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்கிறது அடியவர்களை கும்பிடுறது. 63 நாயன்மாரை கும்பிடுறவங்களே எல்லாம் 12 ஆழ்வார்களை கும்பிடுறீங்களா, அவங்களாம் சரியை. அப்புறம் சரியில் வரும் 4 வரும். அப்புறம் கிரியல் 3 வரும். அதில் வெரைட்டிஸ் வரிசைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தில் உண்டு. இந்து மதத்தில் மட்டும்தான் ஞானம் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்து மதத்தில் மட்டும்தான் ஞானம். ஒருத்தர் ஞானி அப்படியா போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பாதை அவர் கடந்து போயிருப்பார். இந்த சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்திக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்திக்கு இந்த 4 பாதையில் பக்திக்கு மட்டும் குரு தேவையில்லை சார்.
பக்திக்கு மட்டும் குரு தேவை கிடையாது. குரு தேவையில்லை, குரு தேவையில்லை. நீங்க மற்ற 3 இதுக்கு அதுக்கு அடுத்த நிலைக்கு போறதுக்கு குரு கண்டிப்பா தேவை. கிரியைக்கு போறீங்களா, அதுவும் கண்டிப்பா குரு. அப்புறம் யோகத்துக்கு போறீங்களா, அதுக்கும் குரு தேவை. அதுக்கடுத்தம் ஞானத்துக்கு போறீங்களா, அதுக்கும் குரு தேவை இல்லைங்களா? இன்னைக்கு எல்கேஜி ஸ்கூல் எத்தனை ஸ்கூல் சார் இருக்கு? ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்கூல் எத்தனை ஸ்கூல் சார் இருக்கு? எத்தனை ஸ்கூல் இருக்கு? ஒரு ஏரியா எடுத்தீங்கன்னா எத்தனை ஸ்கூல் இருக்கும்? எம்பிஏ காலேஜ் எத்தனை காலேஜ் இருக்கும்? அத்தனை காலேஜ். இப்போ ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டுங்க, ஒரு 200 எல்கேஜி யூகேஜி ஸ்கூல் இருக்கும். அப்படித்தானே? ஒரே ஒரு எம்பிஏ தான் இருக்கும் காலேஜ் இருக்கும். அப்படித்தானே சார்? இந்த ரேஷியோ இன்னைக்கு உள்ள ஸ்டடி ரேஷியோ அதுலேயும் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான். பக்தி நிறைய நிறைஞ்சிருக்கும். பக்தியில் நீங்கள் எத்தனை குரூப் இருக்கோ அத்தனை குரூப்பை நீங்கள் நினச்சிக்கங்க. இந்த கடைசியா இந்த பக்தியில முடிச்சு ஃபில்டர் பண்ணி தான் ஒருத்தர் எம்பிஏ போறான். அப்படித்தானே? இங்க எல்கேஜி படிச்ச எல்லாருமே அந்த எம்பிஏ காலேஜுக்குள்ள போக முடியுமா சார்? போக முடியாது. எல்லாருமே டீச்சர் கோச்சிங் போக முடியுமா? போக முடியாது. அதுல ஒரு இதுல இருந்தா நம்ம போக முடியும். படிச்சுக்கோங்க. அப்ப சரியையில நம்ம ஆனா இந்த இதுல என்ன தெரியுங்களா? சரியையில ஒருத்தன் பிறந்துட்டான், ஒருத்தன் சரியையில வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான் அப்படின்னா அவர் அடுத்ததுக்கு யோகத்துக்கு தள்ளப்படுவார். சரியையில ப்ராப்பரா பக்தியில எனக்கு உயிர் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவன் தான் அதுக்கு அடுத்தபடியாக கிரியை அப்படிங்கிற ஒரு இதுக்கு போக முடியும். கிரியை அப்படிங்கிறது கிரியைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தேவை. யோகத்துக்கு வந்தீங்கன்னா குரு தேவை. இன்னைக்கு ஏன் பக்தி குரு தேவையில்லைன்னா, ஏன்னா ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளும் வெவ்வேறு விதத்துல. இப்போ அவங்க குடும்பத்துக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கலாம், இதன் குடும்பத்துக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கலாம், இன்னொரு இடத்துக்கு இன்னொரு வழிபாட்டு முறை. ஒரு பக்கம் சைவம், இன்னொரு பக்கம் அசைவ படையல். அப்படித்தானே? நம்ம இந்து மதத்தில் தானே இருக்கோம். இந்து மதத்தில் தான் அது பிரிவுகள் எல்லாமே இருக்கு இல்லையா? சைவம் இறைவனுக்கு ஒருத்தர் கேட்டார், உங்க கடவுளுக்கு சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமான்னு கேட்டார். உங்க கடவுளுக்கு சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமான்னு கேட்டார். அது சொன்னா அசைவம் பிடிக்கும் அப்படின்னு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னாரு. அசைவம் பிடிக்குமா? எப்படி அசைவம் பிடிக்கும் நீங்க சொல்றீங்க? ஒரு உயிரை கொல்றது இல்லையா ஒரு அசைவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டதான். ஏன்னா எங்க கடவுள எங்கெல்லாம் அதுவும் அக்செப்டன்ஸ் பண்ண போய் தான் நம்ம கும்பிடுறோம். அசைவம் பிடிக்கும் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் தான் கும்பிடுறோம். கண்ணப்பன் வாழ்ந்தாரா? அந்த ஐயர் எப்படி பூஜை செய்யறான்னு இவர் பார்த்தாரா? அவர் என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணாரு, பூ வச்சாரு, அப்புறம் அந்த பொங்கல் சக்கரை பொங்கலை ஏதோ கொண்டு வச்சுட்டு போயிடுவார். இவரை என்ன பண்ணாரு? வாயில தண்ணியை கொண்டாரு, பூவை தலையில சொல்லிக்கிட்டாரு, இறைச்சியை கையில பிடிச்சா, ஒரு கையில வில்லு ஒரு கையில இறைச்சி. அந்த இதை தள்ளி விட்டு காலை கொண்டே தள்ளி விட்டாராம். காலை கொண்டே அந்த பூவை இது எல்லாமே இலையெல்லாம் தள்ளி விட்டாராம். ஏன்னா வாயில இருக்கு, இந்த கையில எல்லாமே இருக்கு, கால் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கு. தள்ளி விட்டுட்டு வாயில உள்ள தண்ணியை லிங்கத்துல ஊத்திட்டு தலையில இருக்கிற பூ அதை எடுத்து சொல்லிட்டு இந்த இறைச்சி அங்கே கொண்டே படைச்சாரு. இறைவனுக்கு யாருக்கு நம்மளை போய் சொல்லியிருக்கணும்? அவர் வந்துட்டு இறைவனுக்கு அவருக்கு சைவம். நான் பின்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றேன். இறைவன் என்ன செஞ்சிருக்கணும்? யாருக்கு நம்மளை போய் சொல்லியிருக்கணும்? கண்ணப்பன் கனவுல போய் சொல்லியிருக்கணும். இதே எனக்கு வந்து சைவம் பிடிக்காதுடா, அசைவம் பிடிக்காதுடா, சைவம் தான் பிடிக்கும், நாளைக்கு அந்த பூசாரி என்னென்னலாம் செய்யறது அது மாதிரி செயல போய் சொல்லணும். அப்படித்தானேங்கய்யா? கரெக்டா இல்லையா? அவர் யாருக்கு கனவுல போய் சொன்னாரு? ஐயா கனவுல போய் சொன்னாரு. ஐயா கனவுல போய் சொன்னாரு, நாளைக்கு ஒருத்தன் பக்தன் வருவான், அவன் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான், நீ அதை பாரு. அப்படித்தானே சொன்னாரு? கரெக்டா இல்லையா? அவர் மறுநாளைக்கு வந்தாரு, பூஜை முடிச்சாரு, ஓரமா உட்காந்தாரு, ஒளிஞ்சிருந்து பார்த்தாரு, இவன் ஜெயலலிதா பார்த்தாரு, கண்ணில் ரத்தம் வந்துச்சு, இவன் கண்ணை பிடிங்கி உள்ள வச்சான். கண்ணை வச்சாரு இல்லையா? இப்ப இறைவனுக்கு காலால மிதிச்சுக்கிட்டு கண்ணை வச்சாரு. அப்ப வச்சாரா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இறைவனுக்கு சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமாலாம் கிடையாது சார். என்ன மனசுல உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. உங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு நீங்க ஒரு விஷயங்களை பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சில பேர் நம்ம இதுல பாத்தீங்கன்னா இறையில பஞ்சு போட்டாங்கன்னா தண்ணியை தெளிச்சுட்டு கூட்டுல கொஞ்சம், பொரியல்ல கொஞ்சம், அப்புறம் சோறுல கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. பாத்துருக்கீங்களா?
நம்ம பெரியவங்க அப்படிதான் சாப்பிட்டாங்க. ஏன்னா அது இறைவனுக்கு டைரக்டா கொடுக்க முடியாது. இறைவனும் என்னோட சேர்ந்து சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒதுக்கி வச்சாங்க. இல்லையா? இன்னைக்கு இலைய வலிச்சு சாப்பிடறோம்னு இருக்கு, அது வேற விஷயம். ஏன்னா பண்பாடு, நம்முடைய பண்பாடு அழகான ஒரு பண்பாடு, அழகான ஒரு பண்பாடு. பக்தியில நம்மள சாலியத்துல ஒருத்தர் இருக்கார் இல்லையா, யாரு? நேச நாயனார். நம்மள குளத்துல பிறந்தவர் தானே, கர்நாடகாவில் பிறந்தவர், கர்நாடகாரரு. அன்னைக்கு என்ன சொல்லுவோம், ஒரு பழமொழி உண்டு, உழுதவனுக்கு சோறு இருக்காது, நெஞ்சவனுக்கு கோமண துணி கூட இருக்காது. நீங்க அழகான ஒரு பட்டு சேலையை நெய்வீங்க, உங்க வீட்டு பொம்பளைங்க உடுத்திருப்பாங்களா, பார்த்துருக்கீங்களா? அது வேற விஷயம். அந்த காலத்துல சொல்லு, உழுதவனுக்கு சோறு இருக்காது, நெஞ்சவனுக்கு கோமண துணி கூட இருக்காது. அவர் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு ஒரு பொருளை தானம் கொடுத்து அடியவராக இருக்கிறார். அவர் வர்ற சிவனடியார் யாரெல்லாம் சிவனடியார் வந்தாங்களோ, இன்னைக்கு துணி மலிஞ்சு போய் கிடக்கு சார். இன்னைக்கு துணி மலிஞ்சு போய் கிடக்குங்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ். இன்னைக்கு இவ்வளவு மிஷினரிஸ் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம அது அன்னைக்கு வந்தா கைத்தறி நினைச்சோம்னா எல்லாருக்கும் ஒரு கோமணத்துக்கு அடிச்சுக்கிடுவான். இன்னைக்கு உள்ள அறிவியல் வளரலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு உள்ள அறிவியல்ல தானே நான் இன்னைக்கு போட்டிருக்கிற துணிமணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறியா எல்லாரும் போட்டிருக்கீங்க? கைத்தறி போட்டிருக்கோமா நம்ம எல்லாரும்? இல்லையே. பாலிஸ்டர் என்ன, அது என்ன, இது நிறைய வந்திருக்கு, நிறைய மில்லியன்ஸ் தான் வந்திருக்கு. இன்னைக்கு விடுங்க, அன்னைக்கு கோமணம் கொடுத்தாரு, நீங்க அடியோர் லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்கீங்க. அன்னைக்கு கதை வேற. அன்னைக்கு அவனுக்கே கோணம் இருக்காது, அவன் கோணத்தை இன்னொருத்தர் கொடுத்துட்டானா அப்ப எப்பேற்பட்ட மனசு இருக்குன்னு யோசிச்சு பாரு. அதனாலதான் அவருக்கு அடியில சேர்த்து வச்சாங்க. ஒருத்தர் சாப்பாடு போட்டே பெரிய ஆளா இருக்காரு, அன்னதானம் கொடுத்தேன். தேவனை வணங்குறாரோ வணங்கலையோ, சோறு போட்டே அவர் அங்க அடியவர் ஆக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு சோறு எங்கனாலும் என்ன ஜொமேட்டோல புக் பண்ணா வீட்டுக்கு வந்துடும் சோறு. இன்னைக்கு புக் பண்ணா வீட்டுக்கு வந்துடுதா சோறு? அன்னைக்கு வருமா சோறு? அன்னைக்கெல்லாம் கிடையாது, சோறே கிடையாது, அது வேற விஷயம். அப்ப அன்னைக்கு இது நிலைமையில அவங்க அன்னதானம் போட்டுக்கிறாரு அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நம்ம அன்னதானம்னா பெருசு சொல்றோம், இன்னைக்கு போட்டதெல்லாம் அன்னதானம்லாம் கிடையாது. அன்னைக்கு போட்டதுதான் அன்னதானம். அவங்கெல்லாம் அன்னைக்கு போட்டாங்க பாருங்க. இன்னைக்கு ஹோட்டலும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, இடையில எந்த ஒரு போக்குவரத்தும் கிடையாது, கூகுள் மேப் கிடையாது, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு, அங்கே போய் சொமோட்டோ கிடையாது, இன்னைக்கு இந்த ஓயோ ரூம் கிடையாது. எங்கனால நம்ம புக் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம போகிறோமா, ஒரு ஊருக்கு போகிறோமா, காசிக்கு போகிறோமா, ரூமை புக் பண்ணுங்க. பாம்பே போகிறோமா, சிறுடி சாய்பாபா கோயில் போகிறாங்களா, இல்லை பாம்பே மகாலட்சுமி கோயில் போகிறீங்களா, ரூமை புக் பண்ணுங்க, போடுங்க, தங்குங்க, சாப்பாடு. இன்னைக்கு திருப்பதி போகிறீங்களா, ரூமு இங்கேயே ரூம் புக் பண்ணிக்கலாம், தரிசன நேரம் புக் பண்ணிக்கலாம், எல்லாமே புக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு பக்தி. அப்ப சரியை அப்படிங்கிறதுல நாம் நின்றக்கூடாது. சரியில நாம் என்ன செய்யணும்னா ஆத்மாவுக்காக நாம் சக்தியை நாம் எங்க கொண்டு போய் வைக்கணும், அதுங்க ஆத்மாவுக்காக. நான் என்ன சொல்றேன்னா, இறைவன் எல்லாம் கொடுப்பாரு, கொடுக்காம எல்லாம் இருக்க மாட்டேன். இறைவன் தானே எல்லாம் இருக்கு, நீங்க நம்புறீங்க, அதனாலதான் போய் கேட்குறீங்க. அப்படித்தானே சார்? கரெக்டா இல்லையா? இறைவன் தான் எல்லாமே இருக்கு, அதனாலதான் இறைவன் கேட்குறீங்க. கேட்டாலும் கொடுப்பாருங்க நம்பிக்கையில, கொடுக்குறாங்க. சரி, இறைவனை உங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா கேட்கவே வேண்டியது இல்லையே. ஒரு பொருள் அந்த பொருளை தான் இருக்கவர் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இறைவனையே கேட்டாங்க. நீ ஏன் கூட வா போ, நீ ஏன் கூட வா போதும், அவ்வளவுதான், வேற எதுவுமே அவன் கேட்கல. நீ ஏன் கூட வந்தா எல்லாமே வந்துடும். நீ இறைவனை தான் நீங்க கும்பிடுறீங்க, இறைவனை கும்பிட்டு தான் நீங்க இது பண்றீங்க. இறைவனை உங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நீ எந்த பொருள் உங்க வீட்டுல இருந்து போவாங்க, கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? நாம என்ன செய்யறோம், அழியிற பொருளுக்குள்ள பொருள் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பணம் கொடு, காசு கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். பாப்பா நீ வேணாப்பா, நீ வாப்பா அப்படின்னா அப்ப எல்லா பொருளும் அங்க வந்துருமா வராதா? லட்சுமி இருக்கா, மகாலட்சுமி வச்சுங்க, மகாலட்சுமிகிட்ட போய் நம்ம கேட்குறோம், தாயே லட்சுமி நீ என் வீட்டுக்கு வா, என்ன ஆகும்? உங்க வீட்டு லட்சுமிகரமா மாறுமா மாறாதா? மாறாதா இல்லையா? ஆதிசங்கர் பிச்சை எடுத்தார் இல்லையா, அந்த அம்மா ஏதோ நெல்லிக்கனி போட்டதா சொல்லுவாங்க. ஆதிசங்கருக்கு என்ன பண்ணாருன்னா நெல்லிக்கனி பிச்சையை போட்டாங்க. ஏன்னா அவங்க முறை பிரகாரம் 3 முறை பிச்சாந்தைக்கு சொல்லிட்டு போடல அப்படின்னா அவங்க கிளம்பிடுவாங்க. பிச்சாந்தைக்கு 3 தடவை கேட்கணும், 3ஆவது தடவை நீ பிச்சை போட்டணுமா.
வாசலில் வந்து நின்னா 3வது தடவைக்குள்ளே நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பொருளை போட்டணும். என்ன விருந்தோம்பல், அன்னைக்குள்ள விருந்தோம்பல். அது அன்னைக்குள்ள விருந்தோம்பல் எப்படி தெரியுங்களா? திண்ணை கட்டி வச்சிருப்போம். யாரோ தெரியாதவங்க வந்தாங்கன்னா வெளியே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்க்க முடியாது. இன்னைக்கும் சரி. அப்போ அவர் வந்து பிச்சாந்தைன்னு வந்து கேட்குறாரு. பிரம்மச்சாரிக்கு இந்த சமூகம் நிறைய கடமைப்பட்டது. அதை அன்னைக்கே புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் படிக்காம, ஒருத்தன் வேலை இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு வசதி இல்லை அப்படின்னா, அதுக்கு அந்த பிரம்மச்சாரிக்கு நீங்கள் உதவி செய்கிற உதவி மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டில் தங்க மழை பெய்யணுமா, யாராவது நம்ம இனத்தில் சொல்கிறேன், சிறுவத்தூர் சாலையில் அவங்க நல்லா செஞ்சுட்டுருக்குறாங்க. கல்வியறிவு இல்லாதவங்களுக்கு அவங்க அந்த கல்வியறிவுலாம் கொடுத்துட்ருக்குறாங்க. மீனை பிடிச்சி கொடுக்கறத விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க சார். நம்ம எல்லாம் கொடுக்குறோம். நம்மளே வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆண்டு விழாவில் நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சார்லாம் ஒரு இதே மாதம் சொல்லிட்டு போவார், இங்கே வந்து நீங்கள் வாங்க சார், உங்கள் பசங்களை யாராவது +2 யாராவது இருந்தானே சேர்த்து உங்கள் சார் சொல்கிறாங்க. ஏன் அதை சொன்னாங்க? நீங்கள் பிரம்மச்சரி அவருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாருங்கிறதுக்காக தங்கமலை பஞ்சம் நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? அந்த அம்மா எத்தனை பேர் பிச்சை போட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவ முன்னாடி அப்போ பிச்சை போடலையா? அந்த அம்மா பிச்சை போடாதவங்க பிச்சை போட்டாங்களா? தர்மம், ஏழ்மை, தர்மத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தங்கமலையா போயிடும். நாம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? எனக்கு, என் பிள்ளைக்கு, அவன் பேரனுக்கு அப்படி சேர்த்து வச்சுக்கோ. நீங்க மீனை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, நீங்க அவனுக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்றேன். வந்துட்டு இன்னைக்கு உள்ள ஒரு சில நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிமையாக தான் பார்த்துட்டு இருக்குது. அங்கே உள்ள எவ்வளோ சீக்கிரமாக அவனை உள்ள அடிமையாக்கணுமோ அவ்வளோ அடிமையாக்கு. நான் சொல்றது நம்ம கோட்பாடுகளோ உள்ள கொண்டு வா. நம்ம இனங்கள் எந்த கோட்பாடுக்கும் வெளியே போகும். இப்போ அடிமையாக்கப்பட்டதில்லை. சாலை இனம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க முறையில் நடத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே சத்தியமும் தர்மமும் கடைப்பிடிக்கப்பட்டது. யாருக்கு எந்த தொந்தரவும் செய்யலை. பக்தி முறையை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சிட்டு போனோம். மாரியம்மன் கோயிலா திருவிழா கொண்டாடணும், முருகன் கோயிலா யாத்திரை போயிட்டு நம்ம வந்துட்டு முருகனுக்கு செலுத்திட்டு இருந்தோம். பக்தி இல்லாமல் இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா மொத்தமே சமாதியாக இருக்கும். சிறுத்தூர் எடுத்துக்கோங்க, ராஜபாளையம் எடுத்துக்கோங்க, பட்டியக்கல் எடுத்துக்கோங்க, இல்லை ஆண்டிப்பட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா சமாதி அதிகமாக உள்ள ஊர் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி உள்ள இடங்களுக்கு தான் சமாதி அதிகமாக இருக்கும். சமாதி வழிபாடு அதிகமாக இருக்கும். என்ன இங்கே தர்மம் கடைப்பிடிச்சோம். சரியிலேருந்து நம்ம கிரியைக்கு போனோம். இன்னைக்கு போறோமா போறியா? கிரியைன்னா என்ன? நம்ம செய்யறது. இது மனசுக்குள்ளேயே இறைவன் மீது பக்தி இருக்காரு, இறைவன் எனக்கு வேணும் அப்படிங்கிறது. கிரியை அப்படின்னா அதுக்கு ஒரு படி மேல. இதுக்கு there is no rules. இங்க ரூல்ஸ் புரிஞ்சுக்கங்க. இப்போ இங்க எல்கேஜியில் சொல்லி கொடுத்ததை இங்கே யூகேஜியில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு மனிதனாக வாழ வைக்கிறதுக்கு தான் பக்தி. ஒரு மனுஷனா வாழ வைக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. எதுலேயாவது ஒன்று பற்றுனாத்தான் நான் வந்து மேலே முன்னேற முடியும். புரிஞ்சுக்கங்க. அன்னைக்குள்ள தாய்மார்கள்ட்ட உள்ள அந்த மன தைரியம் இன்னைக்கு உள்ள சைக்காட்ரி எல்லாமே தோற்று போயிடுவான். ₹1 காயினை முடிஞ்சு வச்சுக்கிடுவான். என் பிள்ளைக்கு உடம்பு சரியா போகணும், காய்ச்சலா படுத்துனான்னு வச்சுங்களேன், இந்த அம்மா வரதம் இருக்கும். இப்படித்தானே? கரெக்டா இல்லையா? ₹1 முடிஞ்சு காயினுக்கு வச்சிருப்பாங்க. அடுத்த நாளே துள்ளி குச்சி விளையாடுவான். எங்க அந்த நோய் போச்சு? நம்பிக்கை. அந்த இறைவன் மீது நம்பிக்கை. இறைவன் சத்தியமாக என்னை காப்பாற்றுவான். ஒரு அம்மா வாசல் பெருக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாக மரத்துலேருந்து இலை இருக்காத்த இலை நிறைய ஊந்து கிடக்கும். இது வயசானது. கூட்டி பெருக்கி தள்ளி விட்டுட்டு இருக்கோம். தினமும் இதே வேலை தான். அன்னைக்கு நைட்டு புள்ள போகும்போது, இந்த மரத்துலேருந்து இவ்வளோ இலை கொட்டுதே, இந்த மரம் ஒரு 10-15 அடி தள்ளி போயிருந்தா நம்ம வாசலில் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கதா பூட்டிட்டு போயிடுது. இந்த மரம் ஒரு 10 அடி நகண்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வந்ததா உள்ளே போயிடுச்சு. வெளியே வந்து மறுநாள் காலையில் திறக்குது, மரம் அங்கேயே இருக்கு. எனக்கு இது நேரத்தே தெரியும், போவாதுங்க.
அவ்வளவுதான் பக்தி. இன்னைக்கு உள்ள நம்ம பக்தி அந்த அம்மாக்த உள்ளதுதான். எனக்கு இது கிடைக்கும், இருந்தாலும் நான் கேட்டேன் அப்படின்பா. நான் கார் கேட்டேன், இல்ல நான் எனக்கு ஒரு பெரிய பதவி கேட்டேன், ஆனா எனக்கு தெரியும் நீ கொடுக்க மாட்டேன்னு. இன்னைக்கு உள்ள நம்பிக்கை, இறைவன் மீது உள்ள நம்பிக்கை, நாம என்ன சொல்றோமோ அது நடக்கணும், இல்லாட்டி அங்க இறைவன் கிடையாது. அப்படித்தானே? அழிய போற பொருளுக்கு நீங்க எந்த பொருளை நீங்க கேளுங்க, அது இன்னொரு மெத்தட் இருக்கு. ஏன் மெத்தட் எல்லாம் நம்ம சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்பிக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு யானைக்கு தும்பிக்கைக்கு பலம், மனுஷனுக்கு நம்பிக்கையில பலம். யானைக்கு எவ்வளவு போல தும்பிக்கையில பலம் இருக்கோ அவ்வளவு போல அது வாழும். என்னைக்கு தும்பிக்கை தூங்கி போச்சோ முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு இந்த நம்பிக்கை குறைஞ்சு போச்சோ அன்னைக்கு உங்க பக்தியின் அளவும் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு பக்தியை குலைக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியான வழி இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீ ஒத்த தீவம் போடு, 10 தீவம் போடு, 27 தீவம் போடு, நீங்க அந்த கோயிலுக்கு போங்க, நீ இந்த கோயிலுக்கு போங்க. நம்ம எல்லாம் என்னைக்கு தீவம் போட்டாங்க? பூஜை ரூமே கிடையாது வீட்டுல. பார்த்துருக்கீங்களா? பழைய வீடுகளில் பார்த்துருக்கீங்களா ஐயா? பூஜை ரூமே கிடையாது. இருக்கிறதே ஒரு ரூமு, அதுல 2 தறி. அந்த தறிக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கும், இந்த பக்கம் காய்ச்சி இருக்கும், அதுல படுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான் 4 பேர் படுத்துக்கிட்டோம். அதுலதான் நிறைய பேர் எந்த பூஜை ரூம் இருப்பான். அவன் எங்க பூஜை ரூம்? தூக்கு பெட்ரூமே கிடையாது. அவனுக்கு எப்படி பூஜை ரூம் இருக்கும்? நம்ம மக்கள் பக்தி செலுத்தினாங்களா இல்லையா? அந்த நிலைமையில அவங்க பக்தி செலுத்தினாங்க. நீங்க பூஜை ரூமுக்கு மட்டும் அவ்வளவு செலவு போட்டு, வளைவு போட்டு, அது போட்டு, இது போட்டு கெட்டியும் ஒரு பிரயோஜனம் இல்ல. உண்மையான பக்தி இல்ல. பூஜை ரூம் இருக்கு, உண்மையான பக்தி இல்ல, நம்பிக்கை இல்ல. நாம எல்லாம் என்ன படிச்சுட்டு இருக்கணும்னா, பொருட்கள் மீது வைத்த நம்பிக்கையை, பொருட்கள் மீது வைத்த நம்பிக்கையை பகவான் மீது வைக்கிறதே கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஒரு குரு வந்துட்டார் அப்படின்னா, அதாவது ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. நதி மூலமும் பார்க்க கூடாது, ரிஷி மூலமும் பார்க்க கூடாது அப்படின்றாங்க. ஏன் நதி மூலம் பார்க்க கூடாது சொல்லுங்க? நீங்க தாகம் எடுக்கு, இன்னைக்கு பாட்டில் தாகம் எடுக்கு அப்படின்னா, அன்னைக்கு ஆத்துல தான் அள்ளி குடிச்சோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆத்துல தான் சார் அள்ளி குடிச்சிருக்கணும், அப்படித்தானே? கிணத்துல தான் கிணத்துல தான் மோண்டு குடிச்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நதி மூலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு கரடியும் வாய் வச்சிருக்கோம், சிங்கம் வாய் வச்சு கொடுத்துருக்கோம், புளியும் வாய் வச்சு கொடுத்துருக்கோம். அங்க மலம், அந்த சிறுத்தையோட மலம், அது எல்லாமே அதுல தானே, அதுல தான் கலந்து வரும். நீ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை குடிக்க முடியுமா? உன் தாகப்பா, நீ தான் சாவீங்க. உனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை நீ ஆற்று அள்ளியை குடிச்சுட்டு மட்டும் போயிட்டே இருக்கு. ரைட்டுங்களா? அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ரிஷி மூலம், ரிஷிகள் அந்த ரிஷிகளா இருந்தாலும் அவர் ரிஷி ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான். அப்படித்தானே? இன்னைக்கு பணம் சேர்ற வரைக்கும் தான் அவன் குற்றவாளி. கொடியே சேர்ந்துருச்சுன்னா வராது, சொல்லப்படாது வெளியே, சரிங்களா? சொல்லக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்தியில நம்ம இருக்கிறோம், புரிஞ்சுக்குங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த நம்பிக்கையை மட்டும் பொருட்கள் மீதோ இல்லை மற்ற மூட நம்பிக்கைகள் மீதோ தயவு செய்து வைக்காதீங்க. தயவு செய்து வைக்காதீங்க. எனக்கு அங்கே போனால் தாங்க உடைக்கணும், அங்கே போனால் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி சொல்லணும். இறைவன்கிட்ட நீங்கள் முறையிடுங்க, போதும். இறைவன்கிட்ட முறையிடுங்க. இறைவன் கண்டிப்பாக அங்கே விட்ட கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பான். உங்களுக்கு தேவை அப்படின்னா இறைவனுக்கு தெரிஞ்ச ஒரே பாசை உங்களுடைய கண்ணீர் மட்டும்தான். உங்களுடைய கண்ணீர் மட்டும்தான். புரிஞ்சுக்கங்க, கண்ணீர் மட்டும்தான். இறைவனுக்கு தேவை உங்களுடைய உண்மையான ஒரு பக்தி. பொருட்கள் மீது தவை செய்து இல்லது. இந்த இன்னைக்கு யூடியூப்ல நிறைய போட்டுட்டு இருக்கிறான், ஜோதிடம் நிறைய போயிட்டு இருக்கிறான். என்னைக்கு நீங்க ஜாதகம் ஜோதிட குரு பார்த்து அன்னைக்கு பொழுத கழிச்சிருக்கிறீங்க? காலைல ஆச்சோடனே மேஷ ராசி ராசிகளே, ரிஷப ராசி நேர்களேன்னு சொல்றான். அதையும் கேட்டு உட்காந்து சந்திராசிரமம் எங்க வெளியே போகாதீங்க அப்படிங்கிறான். நீ இருக்கிறதே வெளியே தான். நாம எங்க உள்ள இருக்கோம்? வெளியே தான் இருக்கிறோம் இல்லையா? 10 லட்சம் 10 கோடி ரூபாய் வீடு இருக்கு. இந்த பக்கம் சவறு அவனுக்கு, அந்த பக்கம் சவறு அவனுக்கு, இந்த பக்கம் சவறு இவனுக்கு. நடுவில் நீ வெட்ட வெளியே தானே உட்காந்துருக்க. வெளியே தான் நீ உட்காந்துருக்க. வெளியே வெட்டி பாவம் எங்க இருக்கு? சோத்துக்குள்ள போய் படுத்திருக்கிற.
வெளியே தான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, படுத்துருக்கிறீங்க, தூங்குறீங்க, சாப்பிட்றீங்க. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு 4 சவத்துக்குள்ளே தூங்குறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த பக்தி இன்னைக்கு டைம் ரொம்ப கம்மிங்கிறனால இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இதில் அடுத்த மாதம் கண்டிப்பாக தொடரும். இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நான் சொல்ல வர்றேன். அடுத்த மாதம் கண்டிப்பாக வாங்க. இதோட இன்னும் சிறப்பான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த அருமையான ஸ்பீச்சை கொடுத்த இந்த சென்னை சாலிய மன்றத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த சாலிய டிவியில் நிறைய ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் தயவு செய்து இந்த சாலிய டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை போட்டிங்கன்னா இன்னும் எங்களுக்கு மேலும் நாங்கள் இதில் இன்னும் நிறைய பதிவுகளை போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.